ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை சிக்கன் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த பவுட்ரு தான் ரொம்ப முக்கியம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கணும். இதோட காரமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிளகுல தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த பவுட்ரு இந்த சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப முக்கியம். கருகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 1/2 kg சிக்கனுக்கான அளவு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா பவுட்ரு பண்ணிடணுங்க. எந்த அளவுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு வரணும். கருவேப்பிலை சுருண்டு அதை நீங்கள் கையால் எடுத்து இப்படி நசுக்கும் போது அது பொடி பொடி ஆகணும். இந்த பக்குவத்துக்கு வரைக்கும் நீங்கள் கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி இதில் நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இதை ரெண்டையும் நல்லா வணக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல பக்குவத்துக்கு வணக்கம். அந்த பச்சை மிளகாலாம் நல்லா வணங்கிடணும். ஏன்னா அதுவும் ஒரு காரம் கொடுக்கும் இந்த இதுக்கு. ப்ளஸ் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணுறோம். சாட்டே பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக புதினா இது கூடயே சேர்த்து நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இதை அப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பவுடர், இதையும் போட்டு சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டினதுக்கப்புறம் தனியாத்தூள், மஞ்சத்தூள் இந்த 2 மட்டும்தாங்க. மிளகாத்தூள் போடாதீங்க. போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு கருவேப்பிலை சிக்கன்னால நல்லா க்ரீன் கலர்லாம் வரணும் அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்தாதீங்க. அதோட உப்பு இதையும் சேர்த்தி நல்லா ஒரு வணக்கி விட்டுருங்க. கூடவே சும்மா ஒரு அங்கங்கே தேரணும் இல்லையா அது கருவேப்பிலை சிக்கன். ஸோ அதுக்காக கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிங்கன்னா நல்லா வெந்து இந்த மாதிரி அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டுங்க இந்த கருவேப்பிலை சிக்கன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வரும்போது ஒரு மனம் வரும் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye.